ஹாய் ஹலோ இன்றைக்கி செப்டம்பர் மந்தோடைய செகண்ட் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால எங்களுக்கெலாம் லீவு. பசங்களுக்கு மட்டும் ஸ்கூல் இருந்தது, மண்டேலேருந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னு. ஸோ பசங்க இல்லாதனால கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து கிச்சன் கபோர்டெலாம் மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா டீப் க்ளீன் பண்ணி ஒரு 6 மந்த் இருக்கும். ஸோ மேலோட்டமாக தொடச்சி தான் விட்டுருக்கோம் இது வரைக்கும். இப்போ இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணிடணும் அப்படின்ட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு, ஏன்னா நம்மளுக்கு பாட்டு கேட்டால் தானே வேலையே செய்ய ஸ்டார்ட் பண்ண தோணும். ஏன்னா இன்றைக்கி மற்ற ஏரியாலாம் நான் கை வைக்கவே இல்லை. ஸோ கிச்சன் கபோர்டு மட்டும்தான். கூட வந்து ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணதுனால ஒரு 2 ஹவர்ஸில் வந்து எல்லாமே நாங்கள் கிச்சன் ஏரியாவை மட்டும் கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்தது. இந்த எண்ணெய் வைக்கிற அந்த கபோர்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த அடியில் போட்டிருந்த பேப்பர்லாம் ரொம்ப ஊறி போயிருந்தது. சரி, நீங்கள் யாராவது பேப்பர் போட்டிருந்தீங்கன்னா பேப்பர்லாம் போடாதீங்க, அது ரொம்ப டஃப்பாக இருந்தது க்ளீன் பண்ணும்போது. அடியில் ட்ரே மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதில் எண்ணெய் இதை வச்சுக்கலாம் தான் இப்போ அடுத்தது நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது எப்படி நாங்கள் வாஷ் பண்ணணும்னா, ஜஸ்ட்டு ஹாட் வாட்டர் நல்லா சூடான தண்ணியில் விம் லிக்விடும் ஷாம்புவும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கம்பி நார் இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்து தேய்க்க ஆரம்பித்தோம். எங்கள் கபோர்டு எல்லாமே யூபிவிசி அப்படிங்கிறதுனால நான் இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ உட்டன் கபோர்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சேம் ப்ரொசீஜர் வந்து அப்ளை ஆகாது. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மேலே கீழே எல்லா கபோர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த நாரை வச்சு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஈர துணியால் வந்து அந்த இதை சோப்பு நுரையெல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா ட்ரை பண்ணி ஃபுல்லாக வந்து கபோர்டெல்லாம் துடைச்சிட்டு, அப்புறம் காருக்கெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காருக்கு ஒரு ஷைனிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஷைனர் மாதிரி அந்த ஷைனரை வச்சு ஃபுல்லாக வந்து போட்டு அதுக்கப்புறம் கபோர்டெல்லாம் ரொம்ப பளிச்சின்னு ஆயிடுச்சு. ஸோ கிச்சன் பாருங்கள், க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு. இந்த ஃப்ரிட்ஜு மேலெலாம் ஏகப்பட்ட திங்ஸ் அடுக்கி வச்சுருந்தோம். அதாவது ஃப்ரிட்ஜு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு தெரில. பல டைம் வந்து ஸ்டாண்டு மாதிரி ஆச்சு. எதெல்லாம் எங்கே இருக்கோ அது ஃப்ரிட்ஜு மேலே தான் வச்சுருப்போம். ஸோ இது மட்டும் தான் இன்றைக்கி பண்ணணும். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய இன்னும் 2 பெட்ரூமு அப்புறம் டைனிங் ஹாலில் இருக்கிற கபோர்ட்லாம் இன்னும் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணி ரொம்ப வருஷம்தான் ஆச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வாரங்கள் லீவு கிடச்சி நம்மளுக்கும் செய்யறதுக்கு மூடு வந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா இதை செய்யணும்னு நினச்சிட்டே இருப்போம், ஆனால் செய்ய மாட்டோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து தோணுச்சு. ஓகே, பாய்.